ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான டார்க் ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒருத்தர் வறட்சியின் காரணமா ஒரு புடி நெல்லு கூட கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அப்பதான் அவருக்கு யதார்த்தமா ஒரு சாத்தானை பத்தி தெரிய வருதுங்க. அந்த சாத்தானை வழிபட ஆரம்பிக்கிறாரு. சாத்தானு இவர் கேட்டதுக்கு என்னங்க ஒரு புடி நெல்லை கொடுக்குதுங்க. அடுத்த நாள் அந்த சாத்தான இருக்கக்கூடிய இடத்தை கிளீன் பண்ணி வழிபட ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி ஒரு படி நெல்லுக்கு பதிலா ஒரு மூட்டை நெல்லு கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த சாத்தானை வழிபட்டு 2 மூட்டை 5 மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையை பெருக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த நபரோட அப்பா சொல்றாரு, இதுதான் நீ என்ன கேட்டாலும் தருது இல்லையா, நீ ஏன் நெல் மூட்டை கேக்குற, தங்கம் கேளு அப்படின்னு சொல்ல இவரும் தங்கம் கேக்குறாருங்க. அப்பதான் அந்த சாத்தான் முறையா இவர்கிட்ட பேசுதுங்க. நீ கேட்டதெல்லாம் தரதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், அதுக்கு கைமாறா நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எதுனாலும் நான் தரதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த சாத்தான் ஒரு டிமாண்ட வைக்குதுங்க. கேட்டதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தரதுக்கு அது ஒண்ணு கடவுள் இல்லையே, சாத்தான் தானே. அது என்ன டிமாண்டு, அதை தொடர்ந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதுல ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா கோயில் வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காருங்க. நான் உங்ககிட்ட காசு பணமா கேட்டேன், வறட்சியில இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு பிடி நெல்லு தானே கேக்குறேன், அதை உன்னால கொடுக்க முடியாதா? நான் பிறந்ததுல இருந்தே உன்னை மட்டும் தானே நம்பி இருக்கேன், என்னை ஏன் இப்படி தனியா விட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. யாருப்பா அது, இங்க உட்கார்ந்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கடவுள் கிட்ட தாங்க என் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ என்னதான் இங்க உட்கார்ந்து அழுதாலும் உன் பிரச்சனை சால்வ் ஆக போறது கிடையாது, நீ போக வேண்டிய இடமே வேற அப்படின்னு சொல்ல, வேறயா, எந்த இடம் அப்படிங்கும் போது, உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் சொல்ற இடத்துல போய் உன்னோட வேண்டுதலை வை அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சரின்னு கேட்டுட்டு இந்த அப்பாவும் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. வயல் வரப்பெல்லாம் கடந்து காடு மேடுன்னு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு இடத்துல நடக்க முடியாம தடுக்கி விட்டு கீழே வளராருங்க. வேர்த்து விறுவிறுத்து போன அந்த அப்பா அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக்கா வராரு. கண்ணு முன்னாடி ஒரு புதர் இருக்குதுங்க. அந்த புதருக்குள்ள ஏதோ ஒரு சிலை இவரோட கண்களுக்கு தெரியுது. உடனடியா அந்த புதரையெல்லாம் களைச்சு விட்டுட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவு அலைஞ்சானி எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு அழுகுறாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு புடி நெல்லை மட்டும் கொடு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது இந்த அப்பாவோட கால்ல என்னவோ ஒண்ணு தட்டுப்படுதுங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு படி நெல் அந்த இடத்துல இருக்குது. அந்த ஒரு படி நெல்லை எடுத்து நெஞ்சில வாரி அணைச்சிட்டு, நீதான் கொலசாமி, என்னோட குடும்பத்தை காப்பாத்த வந்த கொலசாமி அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. போனவரு அடுத்த நாள் இந்த இடத்துக்கு திரும்ப வராரு. வந்து பார்த்தா அந்த இடம் தூசியும் குப்பையுமா இருந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிளீன் பண்ணி பிரேயர் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது மறுபடியும் இவரோட கால்ல என்னவோ தட்டுப்படுது. என்னடான்னு பார்த்தா இந்த வாட்டி ஒரு நெல் மூட்டையே இருக்குதுங்க அந்த இடத்துல. இந்த அப்பாக்கு அவ்வளவு சந்தோஷம். இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்ற எந்த ஒரு காரணமும் அவருக்கு தெரியல. ஆனா இந்த நெல் மூட்டைனால தன்னோட குடும்பம் பொழைக்கும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த நெல் மூட்டையை தூக்கிட்டு கிளம்புறாரு. அதை தொடர்ந்து அடிக்கடி வந்து இவர் பிரேயர் பண்ணி ஒரு நெல் மூட்டை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாருங்க. ஒரு நாள் இவர் பிரேயர் பண்றதுக்காக வரும்போது ஆல்ரெடி அங்க ரெடியா 2 நெல் மூட்டை இருக்குங்க. யாராவது பாக்குறாங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெல் மூட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாரு. இவரோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை எல்லாம் தன்னோட அப்பா கிட்ட சொல்லி தன்னோட அப்பாவையும் அங்க பிரேயர் பண்றதுக்காக கூட்டு வருவாருங்க. இந்த நபரோட அப்பா சொல்லுவாரு, எதுக்குப்பா தினமும் நெல் மூட்டை கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த வாட்டி தங்க வேணும்னு கேளு அப்படிங்கும் போது, என்னப்பா சொல்ற, கேட்டுதான் பாருப்பா அப்படின்னு சொல்ல இவரும் அப்படியே கண்ணை மூடி பிரேயர் பண்ணி தங்க வேணும்னு கேக்குறாருங்க. சுத்தியும் புத்தியும் பார்த்தா அந்த இடத்துல ஒன்னையும் காணுங்க. நான் தான் சொன்னல அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த சிலைக்கு காலடியில தங்கம் இருக்குதுங்க. அதை பார்த்து இவங்க 2 பேருமே ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் நிறைய வேணும்னு கேளுப்பா அப்படின்னு சொல்ல இந்த அப்பாவும் கண்ணை மூடி எனக்கு நிறைய தங்க வேணும் அப்படின்னு பிரேயர் பண்றாரு. கண் முழிச்சு பார்த்தா அந்த சிலையோட காலடியில ஏகப்பட்ட தங்கம் இருக்குதுங்க. அதை எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த தங்கம் மறைஞ்சு போயிருது. என்ன நடக்குதுன்னு இவங்க 2 பேருக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க, உனக்காக என்ன வேணாலும் தரதுக்கு நான் தயாரா இருக்கேன், பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்ட உடனே, நான் என்ன வேணாலும் தரேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிங்கும் போது, எனக்கு விடுதலை வேணும், உன்னால உருவான ஒரு கர்ப்பிணி பெண்ணோட சிசு வேணும், இதை எனக்காக பண்ண அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் நான் தரதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் ஒருத்தர பாத்துக்கிறாங்க. லிட்டரலி அந்த சிலை உயிர் பலி வேணும் அப்படின்னு கேக்குதுங்க. இதனால் வரைக்கும் எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருந்தது. உயிர் பலி கேக்குது அப்படின்ற பட்சத்துல சம்திங் ராங் அப்படின்ட்டு இங்க அனுப்பி வச்ச அந்த சாமியாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த சாமியார் கிட்ட, நீங்க சொன்ன சாமி கிட்ட போயிட்டு என்னோட வேண்டுதல்கள் எல்லாம் வச்சேன், நான் கேட்டது எல்லாம் கொடுத்துச்சு, அதிகமா கேட்டேன் அதையும் கொடுத்துச்சு, ஆனா கடைசியா இப்ப அது உயிர் பலி கேக்குது சாமி, அது என்ன கடவுள் சாமி அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த சாமியார் சொல்றாரு, எந்த கடவுள்ரா கேட்ட உடனே கொடுத்திருக்கு, ஆக்சுவலா அது கடவுளே கிடையாதுரா, அது ஒரு சாத்தான், அது இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை காமிச்சு அதோட வழியில உன்னை இழுக்க பாக்கும், நீ டெம்ட் ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வையேன், உன் வம்சத்தையே அது அழிச்சிரும், அது பின்னாடி போறத நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா கார்த்தி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் சென்னையில வாழ்ந்து வந்துட்டு இருக்காருங்க. இவருக்கு திருமணமாயி ஒரு மனைவி இருக்காங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாம இவங்க கூட தான் இவங்களோட தங்கச்சியும் ஸ்டே பண்ணிருக்காங்க. அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு இவங்களுக்கு யாருமே கிடையாதுங்க. இப்ப கார்த்தியை பாக்குறதுக்காக சிவா அப்படின்ற ஒரு நபர் வராரு. சிவா கிட்ட கார்த்திக் கடன் வாங்கி இருந்திருக்காருங்க. அந்த கடனை நீண்ட நாட்களாவே தராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு போல. என்னதான் இருந்தாலும் கார்த்தி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பாத்தீங்கன்னா கார்த்தி கிட்ட கொஞ்சம் பணிவா தான் கொடுத்த காசை திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு கார்த்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ரொம்பவே டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, நான் எப்படியாவது இந்த மந்த்துக்குள்ள பணத்தை அரேஞ்ச் பண்ணி உன்கிட்ட கொடுத்துறேன், இந்த 1 மந்த் மட்டும் எனக்கு டைம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சிவா ரொம்ப சங்கடப்படுறாருங்க. ஏன்னா சிவாவோடைய மனைவி காசுன்னு சிவாவை ரொம்பவே தொந்தரவு பண்ணுவாங்க போல. இதை புரிஞ்சுக்கிட்ட கார்த்தி, சரிடா நீ இப்ப கிளம்பு, நாளைக்கு வா, நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டு சிவாவும் கிளம்புறாருங்க. இந்த சிவா வீட்டுக்கு போனா சிவாவோடைய பொண்டாட்டி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. நான் ஆசாசியா நகை வாங்குறதுக்காக வச்சிருந்த காசை உன் ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கிறான்னு கொண்டு போய் கொடுத்துட்ட, ஆனா அவன் இப்ப திருப்பி தரவே மாட்டான்றான், நீ எல்லாம் என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல சிவா சொல்றாரு, அவன் தர முடியாதுன்னு சொல்ல கிடையாது, அவனே ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறான், பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் தரப்போறான் அப்படின்னு சொல்ல, இப்படியே உன் ஃப்ரெண்டுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எங்க நீ கஷ்டம்னு சொல்லிட்டு போய் காசு கேட்டு பாரு, எவனாவது தரானான்னு பார்க்கலாம் அப்படிங்கும் போது சிவா சொல்றாரு, எவனாவது எனக்கு காசு தருவானா தரமாட்டான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கார்த்தி என்னை ஏமாத்த மாட்டான், காசு வச்சிருந்தானா கண்டிப்பா கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல மனைவி கோச்சிட்டு போயிடுறாங்க. ராத்திரி கார்த்தியோட மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. பார்த்தா கார்த்தியோட மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க. கட்டலுக்கு அடியில இருந்து எரிஞ்ச நிலையில ஒரு கை அப்படியே மேல வர மாதிரி இருக்கும். பட்டுன்னு கார்த்தியோட மனைவி கண் முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ள இருக்கிற பிரெக்னன்சி டெஸ்டர் கிட்ட எடுத்துட்டு வாஷ்ரூம்குள்ள செக் பண்றதுக்காக போவாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கார்த்தி பணம் ரெடி பண்ற அப்படின்னு சொல்லி இருந்தார் இல்லையா, என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு போன் கால் வருங்க. அந்த போன் கால்ல யார் பேசினாங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. உடனடியா வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய மனைவி மற்றும் தங்கச்சியை ரெடியாக சொல்லுவாருங்க. நம்ம எங்க போறோம், எதுக்காக ரெடியாக சொன்ன அப்படின்னு கேட்க, ஊர்ல எனக்கு ஒரு தாத்தா இருக்கிறாராம், என் அப்பாவோடைய அப்பா, அவரு சாவ கிடக்கிறாராம், சாவறதுக்கு முன்னாடி நம்மள எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கே இத்தனை நாள் எனக்கு ஒரு தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு தெரியாம இருந்தது. நமக்கு யாருமே இல்லாத போது ஒரு தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா, நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, ஆக்சுவலா தாத்தாவை நான் சும்மா ஒன்னும் பாக்குறதுக்காக போல, அவருக்கு ஏகப்பட்ட சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது, அந்த சொத்துக்கெல்லாம் நம்ம தான் வாரிசாம், சோ அதை ப்ராப்பரா எழுதி வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காவது நம்ம போய் தான் ஆகணும், அங்க போய் ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை வித்து என்னோட கடன் பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியோட மனைவியும் தங்கச்சியும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. மனைவி இவங்களோட கல்யாண போட்டோவையும் எடுத்து அந்த சுட்கேஸ்ல வச்சுட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் சிவா அந்த இடத்துக்கு வராருங்க. வந்து பார்த்தா இவங்க வீட்டு கேட்டு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு. போன் பண்ணாலும் கார்த்தி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருங்க. பணம் தரேன்னு சொல்லி இன்னைக்கு வர சொல்லிட்டு, என்னடா இது வீடும் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கு, போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா வராருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாங்க, சொந்த ஊருக்கு போறதா சொன்னாங்க அப்படிங்கும் போது அது என்ன ஊரு, அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. ஃபைனலி இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்ல போய் இறங்குறாங்க. சோ இவங்கள போன் பண்ணி ஒரு நபர் வர சொல்லி இருந்தார் இல்லையா, அந்த நபருக்கு போன் அடிச்சா அவர் வந்துட்டீங்களா, அங்க ஒரு பாலம் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா வீடு இருக்கும், வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவங்க 3 பேரும் அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பழங்காலத்து வீடு இருக்குதுங்க. வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூசியும் குப்பையுமா இருந்துகிட்டு இருக்குது. இவங்க டோர் ஓபன் பண்ணி அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தங்கச்சி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க, இதுவே அந்த காலத்து வீடு மாதிரி இருக்குது, இந்த வீட்டை வித்தாலும் அவ்வளவு பணம் எல்லாம் தேருமான்னு தெரியல, இந்த வீட்டை வித்து நீ கடன் அடைக்க போறியா அப்படின்னு கலாய்க்க, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு கார்த்தி சொல்றாருங்க. திடீர்னு கார்த்தியோட மனைவி வயிறு வலிக்குது அப்படின்னு வயித்தை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துறாங்க. ஹாஸ்பிட்டல் போலாமா, என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறாங்க. அப்பதான் கார்த்தியோட மனைவி சொல்றாங்க, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு. என்ன சொல்ற, ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது, சர்ப்ரைஸா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், கடைசியில இங்க வந்து சொல்ல வேண்டியதா போச்சு அப்படிங்கும் போது இவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தங்கச்சியும் பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்த நேரம் உனக்கு குட் நியூஸ் எல்லாம் கிடைக்குது, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி அந்த தாத்தா போய் பார்க்கலாம், இந்த பாலடைஞ்ச பில்டிங்ல அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா தாத்தா பாத்தீங்கன்னா வயசான காலகட்டத்துல படுத்த படுக்கையா இருக்கிறாருங்க. அவர்கிட்ட இவங்க 3 பேரும் பேசுறாங்க. ஆனா தாத்தா பதிலே சொல்லாம கார்த்தியோட மனைவி வைத்தையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இவர் என்ன நினைக்கிறாரு என்ன பாக்குறாரு அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை இவருக்கு காது கேட்கலையோ அப்படின்னு சத்தமாவும் பேசி பாக்குறாங்க. ஆனா அவர் பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ரூமை விட்டு வெளியில வந்துருவாங்க. இப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா செந்தில் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காருங்க. அவரு தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போனை போட்டு இந்த இடத்துக்கு வர வச்சது. இங்க கொஞ்ச நாள் இங்க தங்குற மாதிரி இருக்கும், அப்பதான் இந்த சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்க பேர்ல மாத்த முடியும் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, இங்க தாத்தாவை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா, அவருக்கு எப்படி ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கேட்க செந்தில் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவரே பாத்துப்பாரு அப்படின்ட்டு. அவரே படுத்த படுக்கையா இருக்கிறாரு, எப்படி அவரே பாத்துப்பாரு அப்படிங்கும் போது ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, அவர் பாத்துப்பாரு அப்படின்ட்டு இந்த செந்தில் கிளம்பிடுறாருங்க. அதை தொடர்ந்து கார்த்தியோட மனைவி மற்றும் தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து அந்த பழங்காலத்து வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம கார்த்தியோட மனைவியும் தூங்கிட்டு இருக்கும்போது, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல கார்த்தியோட மனைவி சொல்றாங்க, நாம இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஜோசிகார பார்த்தோம், ஆனா ஜோசிகாரங்க
உன்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரப்போகுது, கோர்ட்டு கேஸ்லாம் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு மனைவி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எனக்கும் அதை நினைச்சு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் தாத்தாவோட சொத்துக்கள்லாம் நமக்கு தானே வரப்போகுது, எதுக்காக நம்ம கோர்ட்டு கேஸ்னு போறோம், இந்த கடனுக்காக தானே, இந்த சொத்துக்களை எல்லாம் வித்து இந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையா மாறிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க நின்று இவங்கள வேவு பாக்குற மாதிரி கார்த்திக்கு தோணுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விண்டோ கிட்ட வந்து பாப்பாரு. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மனைவி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில கார்த்திகை ரெடியாகி வெளியில கிளம்புறாருங்க. எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு மனைவி கேட்க, ஊருக்குள்ள போயிட்டு நமக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு வரேன், சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குது என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்புறாருங்க. அதே சமயம் கார்த்தியோட தங்கச்சியும் ரெடி ஆயிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அப்படியே நான் ஜாலியா சுத்திட்டு வரனே அப்படிங்கும் போது, தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம், நீ பாட்டுக்கு வெளியில போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது, என்ன பண்றது எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அப்படியே சும்மா சுத்தி பார்த்துட்டு வர அப்படிங்கும் போது, சீக்கிரமா வீடு வந்து சேரு அப்படின்னு கார்த்தியோட மனைவி சொல்றாங்க. சரின்னு கேட்டுட்டு கார்த்தியோட தங்கச்சியும் அப்படியே ஜாலியா வீட்டை விட்டு வெளியில வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கார்த்தியோட மனைவி இந்த தாத்தாவோட ரூம்குள்ள போயிட்டு, தாத்தா இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருந்துட்டு இருக்கேன், எங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, தாத்தா எதுவுமே பேசாம கார்த்தியோட மனைவி வைத்த குறுகுறுனே பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் மனைவியா அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியோட தங்கச்சி வயல்வெளிகளுக்குள்ள அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க, யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரியோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரியோ இவளுக்கு தோண ஆரம்பிக்குதுங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு நபர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. கார்த்தியோட தங்கச்சி பயந்துடுறாங்க. அப்பதான் தெரிய வருது வந்தது தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. நீயா அப்படின்னு கேட்க, ஆமா, நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்ட, உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா, கஷ்டப்பட்டு நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும் போது, அப்பதான் தீப்தி சொல்றாங்க, நான் எதுக்குடா உன்கிட்ட சொல்லிட்டு வரணும், ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு, சும்மா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, என்ன மாதிரி பசங்களை எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கும் போது, பல தடவை பார்த்தாலும் உன்னை எல்லாம் எனக்கு பிடிக்காதுடா, என் பின்னாடி சுத்துறதை நிப்பாட்டிட்டு ஊருக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு தீப்தி கிளம்பிடுறா. ராத்திரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு கார்த்தி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. கார்த்தியோட மனைவி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தீப்தி உள்ள வந்து கத்த ஆரம்பிச்சிருவா, இந்த வீட்டுல ஒரு வாஷ்ரூம் கூட இருக்காதா, இங்கிருந்து 100 மீட்டர் தள்ளி போய் யூஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சரி ஏன் கோபப்படுற, நீ சாப்பிட்டே அப்படின்னு கேட்க, அவ பாட்டுக்கு கோச்சிட்டு ரூம்குள்ள போயிருவா. இப்ப கார்த்தியோட மனைவி சொல்றாங்க, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், தாத்தா எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாரு, மத்தியானம் கூட சாப்பாடு கொண்டு போய் வச்சேன், அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி இப்ப சாப்பாடு எடுத்து போய் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தாத்தாவோட ரூம்குள்ள போறாருங்க. தாத்தா ஏன் சாப்பிடவே மாட்டேன்றீங்க, அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட பேசவும் மாட்டேன்றீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு எங்க அம்மா மட்டும்தான், எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் தான் நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு தகவல் கேட்டு இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களுக்கு யாராவது ஒருத்தராவது இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஆனா நீங்க என்னடானா எதுவுமே பேசாம படுத்த படுக்கையாவே இருந்துகிட்டு இருக்கீங்க, ஏன் தாத்தா பேச மாட்டேன்றீங்க, ஏன் தாத்தா சாப்பிட மாட்டேன்றீங்க. ஆனா அப்பவும் தாத்தா எதுவுமே பேச மாட்டாருங்க. சரின்ட்டு கார்த்தியும் எழுந்திருச்சு போயிருவாரு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல திருவிழா எல்லாம் வருங்க. கார்த்தியோட மனைவி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இந்த ஊர் திருவிழா எல்லாம் கலந்துக்கிட்டு நாட்களை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிவாவோட மனைவி சிவாவை பிடிச்சி கண்டபடி கத்திக்கிட்டு இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்டே ஏமாத்த மாட்டான், காசை திருப்பி கொடுத்துருவான்லாம் சொன்னீங்க, ஆனா சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டே போயிட்டான், என் காசு என்னாச்சு, எனக்கு என் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை ரொம்பவே பேசுறாங்க. சிவா என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுக்காக வில்லேஜுக்கு போயிருக்கானு தெரியல, அவன் ஏமாத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அப்ப கூட சிவாவோட மனைவி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அங்க கட் பண்ணா கார்த்தியோட தங்கச்சி தீப்தியை காட்டுறாங்க. இவ படுத்துக்கிட்டே புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரியும் சங்கூதுற மாதிரியும் சத்தம் கேக்குங்க. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. இவளுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. ஜன்னல் வெளியில எட்டி பார்த்தா இவங்க வீட்டை சுத்தி யாரோ ஒரு மர்ம நபர் நடந்து போற மாதிரி இவளுக்கு தெரியும். இத பார்த்ததும் பயந்து போய் அமைதியா ரூம்குள்ள போய் பெட்ஷீட்டை போத்தி படுத்துருவா. அடுத்த நாள் காலையில கார்த்தி தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு, நம்மள இந்த ஊருக்கு வர வச்ச செந்தில் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல, நம்மள எல்லாம் இந்த ஊருக்கு வர வச்சுட்டு அவரு எங்க போனாருன்னு தெரியல, நான் ஊருக்குள்ள போய் அவரை பத்தி விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஒரு நிமிஷம் இருங்க, நேத்து ராத்திரி வீட்டை சுத்தி மணி அடிக்கிற மாதிரி சங்கூதுற மாதிரி சத்தமெல்லாம் கேட்டுச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, மார்கழி மாசத்துல ஊராளுங்க தான் இதை பண்ணுவாங்களாம், சோ இதை பத்தி எல்லாம் நீ பெருசா மண்டையில ஏத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. கார்த்தி போனதுக்கு அப்புறம் கார்த்தியோட மனைவிக்கு தான் பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரியும் தன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரியும் தோணுதுங்க. ஆனா அந்த இடத்துல யாரையுமே காணோம். வீட்டுக்குள்ளேயும் இவங்களை தாண்டி வேற யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்குது. டக்குன்னு வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்திருப்பாருங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நான் ஒரு போலீஸ், உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தியோட மனைவி சொல்றாங்க, இது என் ஹஸ்பண்டோடைய தாத்தா வீடு அப்படின்ட்டு.
ஓ கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்ட்டு தவறான பார்வையிலேயே இவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க தண்ணி வேணும் அப்படின்றாரு. கார்த்தியோட மனைவியும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்க அவர் வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ்காரன் கார்த்தியோட மனைவியை ஒரு மாதிரி தவறான பார்வையிலேயே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் கார்த்தியோட தங்கச்சி தீப்தி ஊருக்குள்ள ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பா. அப்ப தீப்தியை பாக்குறதுக்கா பாய் ஃப்ரெண்ட் வரான். இங்க பாரு தீப்தி, நீங்க தங்கியிருக்கீங்க இல்லையா அந்த வீடு ஒன்னும் சரியில்லை அப்படின்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்றாங்க. அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு அப்படின்றது என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, நீ என் கூட கிளம்பி வந்துரு, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், உன்னோட அண்ணா அண்ணி எல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்ல தீப்தி சொல்றா, எங்களுக்கு இருந்தது அம்மா மட்டும்தான், அம்மா போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்ப தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது எப்படி அவரை விட்டுட்டு போக முடியும், அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஆமா இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், நீ யார் ஃபர்ஸ்ட், என்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த பையன் சொல்றான், நேத்து ராத்திரி உன் வீட்டு ஜன்னலுக்கு வெளியில நின்னு உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம், காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆனா பாவி நேத்து ராத்திரி வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தது நீதானா, உன்னை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, முழுசா நான் சொல்றத கேளு, நேத்து ராத்திரி உன் வீட்டுக்குள்ள நான் உன்னை மட்டும் பார்க்கல, உனக்கு பின்னாடி ஒரு அமானுஷமான உருவம் நின்னுட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன், நான் சொல்றத நம்பு, அந்த வீட்டுல என்னவோ இருக்குது, அந்த வீட்டுல இருக்காத அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஆனா தீப்தி அதை ஏத்துக்க மாட்டேன்றா. அங்க கட் பண்ணா இவங்களை கால் பண்ணி இந்த ஊருக்கு வர வச்ச செந்தில் அப்படின்ற நபரை பத்தி எல்லா இடத்துலயுமே ஒரு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா யாருக்குமே செந்தில பத்தி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ராத்திரி கார்த்தியோட மனைவியும் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல இவருக்கு விசித்திரமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தூக்கத்திலேயே உளர ஆரம்பிக்கிறாரு. கார்த்தியோட மனைவி தண்ணி குடிக்கிறதுக்காக பெட்டை விட்டு எழுந்திருச்சு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் நடந்து போற மாதிரி தெரியுதுங்க. ஒருவேளை இந்த தீப்தி தான் நடந்து போயிட்டு இருக்கா போல அப்படின்னு தீப்தியோட ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒருவேளை தாத்தாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரூம் ஓபன் பண்ணி பார்த்தாலும் அவரும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. யாரா இருக்கும் அப்படின்னு அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. வீட்டுக்கு வெளியில வழக்கம் போல ஒருத்தர் சங்கூதிட்டே நடந்து போறாருங்க. இன்னொன்னு தப்பா இருக்கு அப்படின்னு கார்த்தியோட மனைவிக்கும் தோண ஆரம்பிக்குது. அங்க கட் பண்ணா சிவா இருக்கிறார் இல்லையா, சிவா கார்த்தியை தேடி இந்த ஊருக்கு வந்துருவாருங்க. ஆனா கார்த்தி எங்க இருக்கிறாரு என்ன ஏதுன்னு தெரியல. இந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ற விஷயத்த தன்னோட மனைவிக்கு போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவருடைய போன் தெரியாதரமா தண்ணிக்குள்ள விழுந்துருதுங்க. சிவா தண்ணிக்குள்ள இருந்து அந்த போனை எடுத்து ஆன் பண்ண ஆன் ஆகாது. பார்ட்டா பிரிச்சு காய வச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப வழக்கம் போல கார்த்தி பாத்தீங்கன்னா இந்த ஊரை சார்ந்த 2 பேர்த்துக்கிட்ட போயிட்டு செந்தில் அப்படின்ற நபரை பத்தி விசாரிக்கும் போது இப்படி ஒரு ஆள் இந்த ஊர்ல இருந்ததா நாங்க கேள்விப்பட்டதே இல்ல, இந்த ஊர்ல ரொம்ப வருஷமா இருந்த ஒரு ஆள் நாளைக்கு வருவாரு, அவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தம்பி தப்பா நினைச்சுக்கலாம் நான் ஒன்னு சொல்லட்டா, நீ தங்கி இருக்கிற அந்த வீட்டோட ஏரியா வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா அப்படின்னு அப்பா காலத்துல இருந்து சொல்லுவாங்க, அந்த வழியா போறவங்க புத்தி சரியில்லாம போயிருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கும் போது அது எப்படிங்க அப்படின்னு கேட்க திடீர்னு ஒரு மாதிரி பேசுவாங்களாம், அப்புறம் மறுபடியும் மாத்தி பேசுவாங்களாம், வேற மாதிரி நடந்துப்பாங்களாம், இந்த மாதிரிலாம் கிராமத்துல நடந்திருக்குது, சீக்கிரமா வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புற வழியை பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராத்திரி தீப்தி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வருதுங்க. கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துல கார்த்தி படுத்து கிடக்குறாருங்க. அதுவும் விசித்திரமா பார்த்துட்டு படுத்து கிடக்குறாருங்க. அதை பார்த்ததும் தங்கச்சி மிரண்டு போயிடுறாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து படுத்து கிடக்குற, எந்திரா போடா அப்படின்ற மாதிரி மிரட்ட கார்த்தி ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில போவாருங்க. கரெக்டா கார்த்தியோட மனைவியும் பாத்துறாங்க. இவர் என்ன ஓ ரூமுக்குள்ள இருந்து வராரு அப்படின்னு கேட்க லூசா இருப்பான் போல, இங்க வந்து தூங்கிட்டு இருந்தான், நான் தான் விரட்டி விட்டேன் அப்படின்னு தங்கச்சி சொல்றா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த கார்த்தி ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த தீப்தியோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருவான். தீப்தியை பார்த்து கார்த்திக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும். நீ தான் இவனை வீட்டுக்கு வர வச்சியா அப்படின்னு சொல்லி பலாருன்னு ஒரு அற விட்டுருவாருங்க. தீப்தி அழுவ ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து அந்த பையனும் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இங்க பாருங்க, அவ சொல்லி எல்லாம் நான் இந்த இடத்துக்கு வர கிடையாது, இந்த வீட்டுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த வீட்டுல நீங்க இருக்கிறது நல்லதில்ல, உடனடியா இந்த வீட்டை காலி பண்ணி கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அது என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோம், உங்ககிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா, இந்த இடத்த விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டை துரத்தி விட்டுறாருங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து கார்த்தியோட மனைவியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்ப அடிச்சிங்க அவளை அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் உன்னாலதான் நான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னாலயா அப்படின்னு கார்த்தியோட மனைவியும் டென்ஷன் ஆக்குறாங்க. போடி வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாருங்க. இப்ப வீட்லயும் நிம்மதி இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு இவர் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு சாமியார் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. யார்ப்பா நீ, இந்த ஊருக்கு புதுசா இருக்க அப்படின்னு கேட்க, ஐயா இந்த ஊர்ல தான் என்னோட அம்மா வாழ்ந்தாங்க, எங்க அம்மா பேரு மீனா, ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்க, யாரு வீரமொண்டாட்டி மீனாவா அப்படின்னு கேட்க, ஆமாங்க ஐயா அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்பதான் அந்த சாமியார் சொல்றாருங்க, உங்க அம்மா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டா, அப்படி சொல்லி இருந்தா நீ இந்த ஊர் பக்கமே வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க ஐயா சாக மட்டுமே எங்க அம்மா இந்த ஊரை பத்தியோ என்னோட அப்பாவை பத்தியோ எதுவுமே சொன்னதே இல்ல, அப்படி இந்த ஊர்ல அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதனால இந்த ஊரை பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்ல, என்னோட அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்னு கேட்க இந்த சாமியார் சொல்றாரு, உங்க அப்பாவை குத்தி கொன்னதே உங்க அம்மா தாண்டா அப்படின்ட்டு. சின்ன வயசா இருக்கும்போது தங்கச்சி வயித்துல இருக்கும்போதே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு இந்த ஊரை விட்டு அவங்க அம்மா கிளம்பி இருந்திருக்காங்க. எதனால கிளம்புனாங்க, என்ன நடந்தது அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லலங்க. வழக்கம் போல ராத்திரி இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது தங்கச்சியோட ரூமுக்குள்ள அமானுஷமான உருவத்துல ஒரு சிறுவனுடைய உருவம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து இவ பயந்து கத்துன்னு கத்துறா. இவ கத்துற சத்தம் வெளியிலேயே கேட்கல. அடிச்சு புடிச்சு வெளியில ஓடி வந்துடுறா. கார்த்தியோட மனைவி என்னாச்சு, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவு நேரமா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அங்க பாரு ஒரு அமானுஷமான உருவம் இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நோக்கி நடந்து வருது.
போகுது. பார்த்தா அது கார்த்திக் தாங்க. கார்த்திக் ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டே நடந்து போறதே உங்களுக்கு தெரியுது. இந்நேரத்துல இவன் பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்ச் எடுத்துட்டு கணவர் பின்னாடியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. வயல்வெளி எல்லாம் தாண்டி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா போய் பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அதே இடத்துக்கு கார்த்திக்கும் போறான். கார்த்திக் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோழியை புடிச்சு பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு கூடி வந்துடுறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள கார்த்தி இருக்கிறாருங்க. கார்த்தியை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. ரெண்டு பேரும் இந்த ராத்திரியில எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கார்த்திக் கேஷுவலா கேள்வி கேட்கிறாருங்க. அண்ணா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத, நீ வெளியில தானே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வெளியில இருந்தனா, நான் இங்க தானே இருக்கிறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, தேவையில்லாம அதே மீதி சொல்லி இந்த வீட்டை விற்க முடியாம பண்ணிருவீங்க போல, எனக்கு இருக்கக்கூடிய கடைசி சோர்ஸ் இது மட்டும்தான், இதை வித்தா மட்டும்தான் என் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வர மாதிரி தெரியுது. அதை பார்த்து இப்ப இவங்க மூணு பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம சிவாவை கட்டுறாங்க. சிவா தான் கார்த்திகை தேடி இந்த ஊருக்கு வந்தாரு. வந்தவர் போனை தண்ணிக்குள்ள போட்டு போன் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அதனால ஒரு 2 நாளா தன்னோட மனைவிக்கு கான்டாக்ட் பண்ணாமே இருந்திருக்காரு. இப்போ போன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மனைவி கிட்ட இருந்து கால் வருதுங்க. நீங்க எங்க போயிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இவர் சொல்றாரு, நீ தான் பணம் பணம்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறியே, அதான் அவனோட ஊரை கண்டுபிடிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்க அவனை தேடி பணம் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்ல, ஓ பணம் வாங்குறதுக்காக போயிருக்கீங்களா, அதை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா, உங்களை காணோம் அப்படின்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது, அடிப்பாவி சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவர் டென்ஷன் ஆகி திட்டுறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு போலீஸ் ஆபீசரை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசர் சிவாவோட போட்டோ வச்சுக்கிட்டு இந்த கிராமத்துல இந்த நம்பரை எங்காவது பாத்தீங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா ஹீரோட வீட்டுக்கே இந்த செந்தில் அப்படின்றவர் வராருங்க. ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும், எங்களை இங்க வர வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க சொந்த ஊருக்கு ஒரு ஜோலியா போயிருந்தேன், இப்பதான் ரிட்டர்ன் வந்தா அப்படிங்கும் போது, நாங்க இங்க இருக்கலங்க, எங்களுக்கு இந்த வீட்டுல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாங்க ஊர் பக்கமே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சார் இவ்வளவு நாள் இங்க கஷ்டப்பட்டு இருந்துட்டீங்க, உங்க தாத்தாவோட கைரேகை வச்சா மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்க பேருக்கு மாறும், இன்னும் கொஞ்ச நாள் தான், அதற்கான வேலையில தான் ஈடுபட்டு இருக்கேன், சீக்கிரமா உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன், அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க. ஆமா ஊருக்கு போறேன்னு முடிவெடுத்தீங்களே, உங்க தாத்தா கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, இனிமேல் தான் சொல்ல போறோம் அப்படிங்கும் போது, ஃபர்ஸ்ட் உங்க தாத்தா கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கும் போது, அந்த நேரம் பார்த்து மனைவி கார்த்தியை கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்துட்டு முன்னாடி பார்த்தா இந்த செந்தில காணுங்க. அங்க கட் பண்ணா இந்த தீப்தியோட பாய் ஃப்ரெண்டு ஒரு பேக்கரியில ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சிவா வருவாரு. ப்ரோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருச்சு, ஒரு போலீஸ் ஆபீசர் உங்க போட்டோவை வச்சுட்டு ஊர் முழுக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம சிவா சொல்றாரு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்குறதுக்காக வந்தேன், ஆனா என் பொண்டாட்டி நான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கா, அதனாலதான் போலீஸ்காரங்க என்ன தேடிட்டு இருக்காங்க போல அப்படிங்கும் போது, யார் உங்க ஃப்ரெண்டு, யார்கிட்ட பணம் வாங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, கார்த்திக் அப்படின்னு சொல்ல, அட நம்ம தீப்தியோட அண்ணன், அவங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க வழி மாதிரி அங்க இங்க சுத்திட்டு இருக்காதீங்க, வாங்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா சிவாவை வீட்டுக்கு கூட்டு வரான். கேட்டுக்கிட்டே விட்டுட்டு நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடாதீங்க, என்னால தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இப்ப கார்த்தி தாத்தா கிட்ட போயிட்டு எங்களுக்கு இங்க இருக்கிறக்கே பிடிக்கல, நாங்க எல்லாம் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம், அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து சிவா வீட்டுக்கு வந்திருப்பாருங்க. தங்கச்சி தண்ணி எல்லாம் கொடுத்து உட்கார வைப்பாங்க. தாத்தா எதுவுமே பேசாம கார்த்தியோட கையை பட்டுன்னு பிடிக்கிறாருங்க. கார்த்தி தண்ணிலே மறந்து விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே வெளியில வரான். சிவா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்க, பணம் வேணும்டா, என் பொண்டாட்டி வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னோட சூழ்நிலையும் கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் அனுசரிச்சு பணத்தை குடுறா அப்படின்னு சொல்லி இப்பவும் பணிவாதான் கைஸ் கேட்பாரு. ஆனா கார்த்திக் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாரு. சிவாவோடைய பொண்டாட்டிய பத்தி தப்பு தப்பா பேசுவாரு. பொண்டாட்டி நல்லவெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப மோசமானவ அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் பேசாதரா கார்த்திக், கிட்ட காசையும் வாங்கிட்டு அவளை பத்தி தப்பாவும் பேசுறது எந்த விதத்துல நியாயம், அவளை உன் தங்கச்சி மாதிரி தானே பார்த்த அப்படின்னு சொல்ல, கார்த்திக் பாத்தீங்கன்னா வேணுனே சிவா கிட்ட வம்புலுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவை அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டானே, ஏன் இப்படி பிஹேவ் பண்றானே சிவாக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவை அடிச்சு அங்க இருக்கக்கூடிய கதவு இருக்கு இல்லையா, அதோட நிலவுல படுக்க வச்சு டோரை இழுத்து அடி அடின்னு அடிச்சு மண்டைய பொழந்தே சாவடிச்சிடுறாருங்க. இத பார்த்து கார்த்திகோட மனைவியும் தங்கச்சியும் மிரண்டு போயிடுறாங்க. ஏண்டா கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பெண்களும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு கார்த்தி நார்மல் ஆயிடுறாருங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, இவ எப்ப வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப 3 பேருமே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குதுங்க. நீ போய் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ரத்தக்கரை எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. கார்த்தி இந்த சிவாவோட டெட் பாடி எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ரூம்குள்ள போடுறாருங்க. கதவை திறந்து பார்த்தா இந்த தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பான். இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா, அதனால கேக் கட் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பட்டுன்னு கதவை லாக் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா இவன் தான். மறுபடியும் ஓபன் பண்ணி தீப்தி திட்டி விட்டுருவா, எனக்கு பர்த்டேவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, எதுக்குடா தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த பையனுக்கு பின்னாடி இந்த போலீஸ் ஆபீசர் நின்னுக்கிட்டு இருக்காருங்க. அவர் அப்படியே வீட்டுக்குள்ள வராரு. இவங்க 3 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தீப்தி போலீஸை பார்த்த உடனே பம்ப ஆரம்பிக்கிறா. இவன் கொண்டு வந்த பர்த்டே கேக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேக்க வெட்றா. அப்ப இந்த போலீஸ்காரன் கேக்குறான், லாஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்போ இந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு. கார்த்தியோட மனைவி கிட்ட போயிட்டு இவன் தான் உன் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க, கார்த்தி பதில் சொல்றாரு, ஆமா அதுக்கு இப்ப என்ன, உனக்கு என்ன வேணும், இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, பட்டுன்னு இந்த போலீஸ்காரன் சிவாவோட போட்டோவை காட்டுறான். இவனை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, இவனை பத்தி விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு.
அப்படின்ட்டு. இவங்க 3 பேருமே சிவாவோட போட்டோவை பார்த்ததும் பயப்படுறாங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த போட்டோவை பார்த்துட்டு, சார் மத்தியானம் தான் சார் கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டுல விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, இந்த போலீஸ்காரன் கேக்குறான், தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்ப என்னவோன்னு நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு முழுக்க இந்த போலீஸ்காரன் தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடும் போதே அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய டெட் பாடியை பார்த்தறான். பார்த்தவன் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க குடுமி போலீஸ்காரங்கிட்ட தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட் பாக்குறான். என்ன இந்த போலீஸ்காரனோட தோரணையே மாறுது, அந்த ரூம்குள்ள என்னத்தை பார்த்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வந்து அவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். சார் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, உங்க கூட தான் நானும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக வந்தேன், என்ன விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி இவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இந்த போலீஸ்காரன் சொல்றான், சிவாவை காணோம் அப்படின்னு சொல்லி சிவாவுடைய பொண்டாட்டி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா சிவாவை நீங்க கொன்னு வச்சிருக்கீங்க, கடன் கொடுத்தவன் கடனை வசூலிக்கிறதுக்காக வந்தா இப்படிதான் கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா, பட்டுன்னு கார்த்தியோட தங்கச்சி பதில் சொல்றா, நாங்க ஒன்னும் கொல்ல கிடையாது, இது எங்க தாத்தாவோட வீடு, எங்க தாத்தா இன்வைட் பண்ணி தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம், வந்த இடத்துல சிவா கடன் வேணும் அப்படின்னு திருப்பி கேட்டு வந்தாரு, எங்க அண்ணனுக்கும் சிவாக்கும் கருத்து வேறுபாடு வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதுதான் உண்மை, அந்த சண்டையில தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது, அப்ப அதுக்கு பேர் என்ன, மர்டர் தானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாருங்க. உங்க 3 பேருக்கு மேலயுமே கொலை வழக்கு போட போறேன் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு கார்த்தி சொல்றாரு, சார் அவங்க 2 பேர்த்த இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க, இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு, இங்க நான் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கும் போது, உங்களுக்கு என்னதான் சார் வேணும் அப்படின்னு கேட்க, இப்ப நீ கேட்ட பாத்தியா, இந்த கேள்வி சரியான கேள்வி, இந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க, உங்க தாத்தாவோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்குறதுக்காக, கரெக்டா, அதுல பாதிய என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் உங்க 3 பேருக்கு மேலயுமே இந்த கேஸ் விழுகாத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தியும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. சரி தாத்தா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட ரூம்குள்ள போன இந்த போலீஸ் ஆபீசர் போட்டோவை தூக்கிட்டு வராருங்க. இவரு தான் உங்க தாத்தாவான்னு கேக்குறாரு. தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அஞ்சலி செலுத்துறதுக்காக போட்டோ வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ தாங்க அது. உள்ள போய் பார்த்தா தாத்தாவை காணுங்க. தாத்தா இருந்ததற்கான தடயமே இல்ல, இல்லாத தாத்தாவை இருக்கிறதா சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, சார் நாங்க ஒண்ணும் ஏமாத்த பாக்கல, செந்தில் அப்படின்ற ஒரு நபர் தான் எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சாரு அப்படின்னு சொல்ல, இந்த போலீஸ் ஆபீசர் இன்னொரு போட்டோ தூக்கி போடுறாருங்க. பார்த்தா செந்தில் அப்படின்ற நபரும் இறந்து போயிருக்கிறாருன்னு தெரிய வருது. இல்ல சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து பேசிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது இந்த சொத்தை ஓன் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்து உங்க தாத்தா அப்படின்னு நாடகம் ஆடி இந்த சொத்துக்களை எல்லாம் ஓன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அப்படின்ட்டு அழுகுறாங்க. இப்ப நீங்க கொலை பண்ணிட்டீங்க, உங்க 3 பேருக்கு மேல நான் கொலை வழக்க போட போறேன் அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார், இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கும் போது, இந்த போலீஸ்காரன் சொல்றான், எனக்கு ஏதாவது உனக்கு கொடுத்தா நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு. இப்ப கொடுக்கறதுக்கு தான் சொத்து இல்லையே, அதுக்கு மாறா எனக்கு வேற ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, கார்த்திகோட மனைவி அடையணும் அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கு கோவம் வந்துருதுங்க. இந்த போலீஸ்காரனுக்கும் கார்த்திக்கும் இடையில சண்டை வந்துருது. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்தியை ஒரு ரூம்குள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிட்டு இவன் வெளியில வந்துடுறான். வந்தவன் கார்த்தியோட மனைவி கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றான். கார்த்தியோட தங்கச்சி தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட்டுன்னு கார்த்திக் தன்னிலையை மறந்து வேற ஒரு ஆளா கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. வந்தவன் காப்பாத்துவான் அப்படின்னு பார்த்தா, என் பொண்டாட்டியை விட்டுரு, என் தங்கச்சி வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சீ நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தங்கச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சுமதான், அம்மா செத்து போனதுல இருந்து உன்னை பாத்துக்கிறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு, நானும் எவ்வளவு நாள் தான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல, மனைவிக்கு கோவம் வந்துருது. என்னடா பேச்சு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது. இந்த தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட் தடுக்கலான்னு வந்தா தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட கழுத்தை பிடிச்சு நிற்கிறாருங்க. எப்பாடே நம்ம உயிர் பொழைச்சா போதுன்ட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட் போய் டோர் ஓபன் பண்ணா வெளியில செத்து போன அந்த தாத்தா நின்னுக்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்து பயந்து கீழே விழுந்தவன் தான் ஸ்பாட்லயே செத்து போயிடுறான். அதை தொடர்ந்து இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள ட்ராப் ஆயிடுறாங்க. தங்கச்சியை இந்த போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னோட பொண்டாட்டிய கார்த்திக் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட பொண்டாட்டி கத்துறாங்க. கார்த்திக் கூட்டிட்டு போய் ஒரு மந்திர சக்கரத்துக்கு நடுவுல உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் கொடுவாள் ஒண்ணு இருக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம மனைவி அழுகுறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா சாமியார் சொல்லி வயல்வெளியெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ள போகும்போது ஒரு சிலைய பார்த்தாரு. அந்த சிலை கிட்ட பிரேயர் பண்ணாரு. இந்த சிலையும் இவர் கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு தங்க வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தங்கத்தையும் கொடுத்து, மேலும் நிறைய வேணும்னாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன், அதுக்காக எனக்கு ஒண்ணு வேணும், விடுதலை வேணும், உன்னால உருவான வாரிச எனக்கு வந்து பலி கொடுக்கணும், அப்படி கொடுத்தீங்கன்னா நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கும். இதை கேட்டு திரும்பவும் அந்த அப்பா சாமியார் கிட்ட போய் பேசும்போது தான் அது சொல்ற பேச்சை கேட்காத, அது கடவுள் கிடையாது சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. இந்த விஷயத்த அந்த அப்பா அப்பவே நிப்பாட்டி இருந்தாருன்னா அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனா அந்த அப்பாக்கு ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் வருதுங்க. அந்த ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய மனைவி மீனா பாத்தீங்கன்னா 2வது முறையா பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கும். அந்த பையன் தான் கார்த்திக். மீனாக்கு பிடிச்ச மாதிரி புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து மீனா கிட்ட தனிப்பட்ட முறையில கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. என்னங்க பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கஷ்டமெல்லாம் போகி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போறோம், அதுக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் சொன்னா கோச்சுக்க மாட்டல்ல, அது என்ன அப்படின்னா
உன் வயித்துல வளர்ற நம்மளோட 2வது குழந்தைய கடவுளுக்கு கொடுக்கணும், கடவுளுக்கு நேர்ந்து விடணும் அப்படின்னு சொல்ல மனைவிக்கு பயங்கர கோவம் வருது. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு வெளியில போங்க அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியோட அப்பா தாத்தா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. அப்பா, என்னோட மனைவி கிட்ட நான் போய் பேசினேன், என்னோட மனைவி ஒத்துக்கிற மாதிரி இல்ல, இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன், இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பொம்பளைங்க இப்படிதான் பேசுவாங்க, நம்ம தான் பேசி அதை ஒத்துக்க வைக்கணும், இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி தாத்தா அப்பாக்கு தண்ணியை கொடுக்குறாருங்க. அந்த தண்ணியை குடிச்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா கார்த்தியோட அப்பா தண்ணிலேயே மறந்துடுறாரு. அப்பா என்ன சொன்னாலும் செய்யற அளவுக்கு வசியம் அடைஞ்சிடறாருங்க. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வசிய மருந்து கலந்து கொடுத்துருந்துருக்காருங்க. அதுல வசியம் அடைஞ்சு கார்த்திகோட அப்பா என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு. ராத்திரியே பாத்தீங்கன்னா கார்த்தியோட அப்பா பையன் தூங்குனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவியை கூப்பிட்டுட்டு இந்த பூஜையில உட்கார வச்சிருந்திருக்காரு. மனைவி இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. இங்க என்னங்க நடக்குது, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த தாத்தா இருக்கிறார் இல்லையா, மந்திரம் எல்லாம் போட்டு அருவாளை கூட்டு வயித்துல இருக்கக்கூடிய சிசுவை வெட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா தன் நிலையை மறந்து போய் தான் கார்த்தியோட அப்பா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவர் மந்திரம் சொல்ற அந்த கேப்பை பயன்படுத்தி கார்த்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கார்த்தியை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க. மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட அம்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. நீ போய் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தியோட அப்பா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரதுக்காக அந்த இடத்துக்கு வருவாருங்க. வந்த இடத்துல அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வந்திருக்குது. என்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வயிற்றுலயே குத்தி இருந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கார்த்தியோட அப்பா இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்தியோட அம்மா பாத்தீங்கன்னா கார்த்தியை கூப்பிட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்குது. அதாவது கார்த்தியோட தங்கச்சி பிறந்திருக்காங்க. ஆனா கார்த்தியோட தாத்தா அதோட நிப்பாட்டிக்கலங்க. கார்த்தியோட தாத்தா இவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாதனால அந்த தாத்தாக்கு ஒரு மகள் இருந்திருக்குது. மகள் திருமணமாயி அவங்க பிரெக்னென்ட் ஆயிருந்திருக்காங்க. மாப்பிள்ளை கிட்ட பேசி மயக்கி மகளையே பாத்தீங்கன்னா பலி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த சக்கரத்துல கூட்டிட்டு உட்கார வச்சிருவாங்க. மாப்பிள்ளையும் அதுக்கு உடந்தங்க. அப்பா, என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி மக பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிருந்துருவாங்க. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா மகளையே கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அந்த அமானுஷமான சிலையை மீட் பண்றதுக்காக போயிட்டு, நீ கேட்ட மாதிரியே உனக்கு நான் பலி கொடுத்துட்டேன், நீ நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த சிலை சொல்லுது, நீ எனக்காகலாம் எதுவும் பண்ணல, உன்னோட ஆசைக்காக தான் நீ பண்ணிருக்க. நான் கேட்டது ஒண்ணு, நீ கொடுத்தது ஒண்ணு. நான் கேட்டது உன்னோட பிளட் லைன்ல வர சிசுவை தான், ஆனா நீ கொடுத்தது யாரோ ஒருத்தங்களுடைய சிசு, இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருதுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தாத்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா கார்த்தி பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் கார்த்திக்கு திருமணம் ஆகும். கார்த்தியோட மனைவி வயித்துல உருவாகிற சிசு நம்மளோட பிளட் லைன் தான், அதை பலி கொடுத்தோம்னா நமக்கு அசாத்திய சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்திருக்காருங்க. காத்துட்டு இருந்தவரு கடைசியில காலம் ஆயிட்டாருங்க. ஆனாலும் ஆத்மாவா இவங்களை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருந்திருக்காரு, அந்த டீமனுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்ப பிரசன்ட்ல தன்னோட மனைவியை கார்த்தி அந்த சக்கரத்துல உட்கார வச்சு கொலை பண்றதுக்கு முயற்சி செய்யும் போது கார்த்தியோட அம்மா ஆத்மா அந்த இடத்துக்கு வந்துருதுங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மா ஆத்மா இதை நடக்க விடாம தடுக்கிறாங்க. கார்த்தி சுயநனவுக்கு வர்றாரு. சுயநனவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சின்னதா ஒரு கம்பி மாதிரி ஒரு கத்தியை வச்சு தன்னோட மனைவி வயித்துல குத்துறாருங்க. ரத்தம் வெளியில விழுகுது. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரன் அங்க நடக்கிற அமானுஷமான விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு கார்த்தியோட தங்கச்சி எதுவுமே செய்யாம கார்த்தியோட தங்கச்சி காப்பாத்தி டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள கார்த்தியோட மனைவியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் கார்த்தியோட மனைவியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா மனைவி வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட்ங்க. கார்த்தி பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் பேசி இருந்திருப்பார் இல்லையா, அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இன்னொரு நபரை போய் மீட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு சாமியாரை மீட் பண்றதுக்காக வருவாரு. இந்த சாமியார் யாரு அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கார்த்தியோட அப்பா ஒரு சாமியாரை மீட் பண்ணார் இல்லையா, அவரோட வம்சாவளியில இருந்து வந்தவருங்க. அவர் விஷயத்த சொல்றாருங்க. கார்த்தியோட அப்பாவும் தாத்தாவும் அந்த டீமன் கிட்ட போய் பிரேயர் எல்லாம் பண்ணி வர வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது கேட்டதை கொடுக்குற அப்படின்ற பேர்ல அவங்க வேற ஒரு விஷயத்த பண்ணி வச்சிட்டாங்க. இதனால அந்த டீமன் பயங்கர கோவத்துல இருந்திருக்குது. அந்த கோவத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்குது. நான் கேட்டது ஒண்ணு, இவங்க பண்ணது ஒண்ணு அப்படின்ட்டு இந்த வம்சாவளியை மொத்தமா அழிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலயும் இருந்திருக்குது. அதே சமயம் அந்த டீமனுக்கு விடுதலையும் தேவைப்பட்டிருக்குது. அப்பதான் அது ஒரு பிளான் பண்ணுது. இந்த குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தங்க பிரெக்னென்ட் ஆகும்போது அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள தன்னோட ஆத்மாவை செலுத்தி டீமன் குழந்தையா பிறந்தரலாம் அப்படின்னு கார்த்திகோட மனைவி உடம்புக்குள்ள பூந்து குழந்தை ரூபத்துல வளர ஆரம்பிச்சிருந்திருக்குதுங்க. இப்போ உங்க மனைவிக்கு குழந்தை பிறந்ததுன்னா உங்களை எல்லாத்தையுமே அழிச்சிரும். அதனால நான் சொல்ற பாயிண்ட்ல ஊசி மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு குத்துனா அந்த டீமன் வயித்துல இருந்து வெளியில போயிரும், இந்த குழந்தையும் இறந்துரும். அதுக்கப்புறம் உங்களோட மனைவிக்கு மறுபடியும் குழந்தை உருவாகும். அந்த குழந்தை பெரியாளாய் இந்த டீமனை கம்ப்ளீட்டா அழிச்சிரும் அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி பண்றதன் மூலமா என் பொண்டாட்டியோட உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கும்போது, உங்க பொண்டாட்டி உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி நான் வழிமுறைகளை சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, இந்த ப்ராசஸ்ல உங்க பொண்டாட்டியோட ரத்தம் ஒரு துளி கூட அந்த சக்கரத்துல படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாருங்க. ஆனா அந்த சக்கரை இருக்கிற இடத்துல வச்சு கார்த்திக் அந்த ஒரு விஷயத்த பண்ணதுனால ரத்தம் பாத்தீங்கன்னா அந்த சிலை மேலேயே பட்டுரும். இப்ப கொலை பண்ண குற்றத்திற்காக நம்ம கார்த்தி பாத்தீங்கன்னா இப்ப ஜெயில இருந்துட்டு இருக்காரு. ஜெயில உட்காந்துட்டு சில விஷயங்களை யோசனை பண்றாருங்க. நான் எதை செய்யக்கூடாதோ அந்த தப்ப செஞ்சு
அழிச்சிட்டேன், நீ என் வம்சத்தோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த ரத்தம் தெரிச்சது இல்லையா, அந்த ரத்தத்தின் மூலமா அந்த டீமனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுங்க. லிட்டரலி அந்த டீமனுக்கு பலி கொடுத்த மாதிரி ஆயிருது. அந்த டீமனோட சிலை பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ள வெட்டிச்சு செதறுது. அதே சமயம் அந்த டீமன் ஒரு உருவத்தோட கிணத்துக்குள்ள இருந்து வெளியில வருதுங்க. அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத செகண்ட் பார்ட்ல சொல்ல போறதா செகண்ட் பார்ட்டுக்கான லீடை வச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்.